சென்னை தரமணி டைடல் பார்க் அருகே ராஜீவ்காந்தி சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை தரமணி டைட்டில் பார்க் அருகே நேற்று முன்தினம் மாலை காருடன் சேர்ந்து ஒருவர் சாலையில் விழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. அந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணிகளில் 2வது நாளாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கழிவுநீர் அகற்று வாரிய பணியாளர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் என்பது கண்டறியப்பட்டு அதற்கான குழாயை சரி செய்யக்கூடிய பணிகள் நேற்று நடைபெற்றிருந்தது. தென் சென்னை பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ராட்சத குழாய் உள்ளே செல்கிறது. கிட்டத்தட்ட 6 அடி அகலம் இருக்கக்கூடிய அந்த குழாயினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் காரணமாக உள்ளே மண்ணரிப்பு ஏற்பட்டு சாலையில் பள்ளம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில காருடன் வந்திருக்கக்கூடிய நபர் மற்றும் உள்ளே ஆட்கள் இருக்கும் பொழுது கார் உள்ளே அப்படியே உள்ளே விழுந்து விட்டது. அதன் பிறகு அந்த காரை மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். தற்போது இந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணிகள் நேற்று முன்தினம் இரவிலிருந்து நடைபெற்று வந்தது. அந்த குழாயில் இருக்கக்கூடிய விரிசலை சரி செய்யக்கூடிய பணிகள் நேற்று முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அந்த குழாய் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அந்த பள்ளத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைவு செய்ய மூடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.